கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மா பயான்ல ஒரு சில செய்திகளை அறிந்து அதன் மூலமாக நாம் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் நெருக்கமானவர்களாகி மகத்துவமிக்க மறுமையிலே மகத்துவமான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறோம். திருமறை குர்ஆன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அனைத்து நபிமார்களுக்குமே அற்புதத்தை கொடுத்திருக்கிறோம். அதுல அல்லாஹ் ஸல்லல்லாஹு தனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை சொல்லும் போது திருமறை குர்ஆன் சொல்றான். அவங்களுக்கு சில அற்புதம் கொடுத்தாலும் அவங்க சிலாயித்து சொல்லக்கூடிய இந்த செயல்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பேரற்புதம் திருமறை குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நாம் காண்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்த அற்புதத்துல மகத்துவமிக்க அற்புதம் என்பது அல்லாஹ் கூட அவர்கள் பேசக்கூடிய ஒரு அற்புதம் கொடுத்தான். திரையை காப்பான், திரை தான் யார் டைரக்டா பார்த்து பேசக்கூடிய அந்த இல்ல அது கொடுக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், திரைக்கு அப்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த வாய்ஸ் பொருளை அவர்கள் உருவாக்கி அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும், அதே ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக கொடுத்தான். அதுக்கு மேல ஒரு அற்புதத்தை கொடுத்தான். அதுக்கு ஈக்குவலான அற்புதத்தை நினைச்சா ஃபிரௌனுடைய இந்த மார்க்கத்தை சத்தியத்தை எடுத்து சொல்லுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தூதராக ஆக்கி அனுப்பும்போது அவள் கையில அவளை தடியா அற்புதமாக்கி கொடுத்தான். கேட்கலாம்ல, மூசாவே கையில என்ன இருக்குன்னு கேட்கலாம். அவர் சொல்றாரு, தடி வச்சிருக்கிறேன், இதை கொண்டு நான் என்ன செய்வேன், என்னுடைய நான் ஆடு மாட்டுக்கு தலைகள் அடிச்சு ஓடிச்சு போடுவேன், ஓய்வு டேட்டில் அதை ஊண்டி சாஞ்சிக்கிடுவேன், ஆடு மாடு மேய்க்கும் போது அது அந்த அவங்களுடைய அந்த ஓய்வுக்காக அதை சாஞ்சிக்கிடுவேன், பல பயனும் இருக்கும். அவரும் பதில் சொல்றாரு வரலாற்று. அதெல்லாம் என்ன செய்யலாம், அதை அற்புதமாக்கணும்னு முடிவு பண்ணி அந்த தடியை கீழே போடுவேன். அவர் போடுறாரு, பிரம்மாண்டமான பாம்பு ஆகுது, தலைதறிக்க ஓடுறாரு. பாம்பை கண்டா படையும் நடக்கணும் ஒரு வழக்குமொழி சொல்றோம்ல, அது போல அந்த பாம்பை கண்டு ஓடுறாரு, தலைதறிக்க பின்னங்கால் பிள்ளைதறிக்க ஓடுறாரு. நல்லா சொல்லலாம், என் மூசாவே நில்லுங்க, தூதர்கள் என்னிடத்தில் பயப்படக்கூடாது, தூதர்கள் பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழைக்கிறான். அழைச்சியே வர்றாரு, வந்து இந்த பாம்பை பிடிக்க சொல்றோம், பிடிக்கலாம், திருப்பி கம்பாயிருது. அது போல அக்குள்ள கையை விட்டு வெளியே எடுக்க சொல்றாரு, பளிச்சுட்டு அது வெண்மையாக மாறுது. அக்குள்ள கையை விட்டு வெளியே எடுத்தா ஒரு மின்னல் போல வெட்டும். இந்த அற்புதங்கள் கொடுத்தான். எதுக்கு சொல்லிட்டாக்கா, ஒரு இந்த அற்புதங்கள்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்து இதை மக்களுக்கு அந்த சத்திய பணியில ஏற்றி வைக்கும் போது இந்த அற்புதத்தை அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வலிமை ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதை கொடுத்தான், திருமறை குர்ஆன்ங்கிறாங்க. இந்த திருமறை குர்ஆன், அந்த மகத்துவமிக்க திருமறை குர்ஆன அல்லாஹ் கொடுத்ததா அல்லாஹ் எடுத்து சொல்றாங்கல்ல, இந்த குர்ஆனை எத்தனை பேர் நாம் மகத்துவமாக எண்ணுகிறோம், பெண்களும் சரி ஆண்களும் சரி. இந்த திருமறை குர்ஆன் வந்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜபலில் ஆராய்ந்த இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை என்ன செய்யுமா, தாங்காது, வெட்டிச்சு செதறிடும், இந்த அமானியத்தை வாங்காது. மனிதன் அதை உள்கொண்டு வாங்கி கொண்டான், அவன் அந்த பாறையிட கடுமையானவன் அல்ல வர்ணிக்கிறான் குர்ஆன்ல. அந்த அளவுக்கு அவனோட மனசு மறந்து போய் பாறையோட இறுகி போயிடுச்சான்னு கேட்கலாம். அந்த குர்ஆன் அவனுக்கு இறைச்சி தரலையா, அவனுக்கு ஒரு அந்த இஸ்லாத்துடைய நல்ல வழிமுறைகளை பக்குவத்தை அவனுக்கு கொடுக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய தூரை வழிமுறையை அவன் பின்பற்றக்கூடிய அந்த நிகழ்வு இந்த குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா? திருமறை குர்ஆன் மனுஷன் சாதாரணமா கடந்து போகக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கணும். அது என்ன சொல்றான்ல, அது நன்மை இதில் பண்ணும், அது தனியாக இதில் பண்ணும், அதனுடைய நன்மை என்னங்கிறது பார்ப்போம்.
முதல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல வழிகாட்டி. ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது அவர்கள் அடுத்த வரியை என்ன சொல்றாங்க, திருமறை குர்ஆனாக இருந்ததுன்றாங்க. திருமறை குர்ஆன் என்ன வழிகாட்டி அதனுடைய பிரதியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோமே. நம்மளுடைய எத்தனை பேருக்கு அந்த நிகழ்வு இருக்கு? எதுக்காக அந்த குர்ஆன் எல்லாம் இறக்கணும்? பொழுதுபோக்கு இறக்கணும் பார்க்கிறோம், நன்மைக்கு மட்டும் படிக்கிறோம். சும்மா அரபிலேயே ஓதிக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுங்களா, அது நன்மை தான், மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய அது விளக்காட்சியா தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். எத்தனை பேர் அந்த விளக்கம் எழுதி தலிச்சிமாவோட தப்சீரோட படிக்கிறோம். இப்போ வந்துருச்சுல குர்ஆன் வந்து ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு பக்கத்துல அர்த்தம் என்ன தமிழ்ல நம்மளுடைய மொழியில வருதா இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க நமக்கு அது எல்லாம் என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு நமக்கு அரபில ஓதி கூட வழங்காது. விளங்கும் ஆலிம்களுக்கு விளங்கும், நமக்கு பாமக மக்களுக்கு விளங்காது. அப்ப அந்த அர்த்தத்தை நம்ம படித்தோம் என்றால் ஒருபோது என்ன செய்வோம்? செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு மாற்றமான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான காரியங்களை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவுல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தக்கூடிய மக்களாக ஆகுவோம். இதை முதல் காலையில் வாங்கிடும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை போகும். அவங்க எல்லா வசனமும் மூமின்களுக்கு அறிவுரை, எச்சரிக்கை. அதுபோல மூமின்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேராதரவான வார்த்தைகள், அவங்களுக்கு சந்தோஷம் ஊட்டக்கூடிய வார்த்தைகள், எச்சரிக்கைகள் எல்லாம் கலந்தான் சொல்றான். சரித்திரங்களை சொல்றான், முன்வாழ்ந்த சமுதாய சரித்திரங்களை சொல்றான். அப்படி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இந்த திருமறை குர்ஆன்ல மஹ்ரம்னு சொல்லலாம். என்ன சொல்றான் அல்லாஹ்? அதாவது இந்த மார்க்கத்துல பலகீனமா இருக்கிறவங்கள, ரொம்ப பலகீனமா இருக்கிறோம், மார்க்கம் தெரியாம இருக்கிறோம், சதா நம்ம தொழுகை இபாதத் எதுவும் இல்லை, ஒரே பாவத்திலேயே மூழ்கி கிடக்கணும், அதை தவிர இது தெரியாம எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கும். ஆண்கள்கிட்ட இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு. அவங்க விளங்காம நிறைய தவறுகள் செய்து கொள்ளக்கூடிய செயல்களை பொழுது வீழ்த்து எழுந்து உறங்கு வரை அவர்கள் பாவத்திலே மொழி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த மக்களை கூப்பிட்டு, மார்க்கெட்ல இபாதத்துல சோம்பரா உள்ள மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் என்ன செய்யறான்? அவங்களுக்கு என்ன செய்யறான்? ஒரு அழகான நமக்கு ஒரு வார்த்தையை ஆறுதல் சொல்றோம். என்ன சொல்றான்? قل يا عبادي الذي اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. இதான் அந்த வசனம். சூரத்துல் அஸ்-ஸுமர்ல 53வது வசனமாக எடுத்து பாருங்க. அதுல என்ன விளக்கத்தை சொல்றான்? இதை படிச்சிட்டோம், இந்த வசனத்தை அரபில படிச்சாச்சு. இது தமிழாக எத்தனை பேருக்கு விளங்கும்? விளங்கும். யாருக்கு விளங்கும்? அந்த ஆலிமலா ஓதுன அந்த மார்க் அறிவியலுக்கு விளங்கும். நமக்கு விளங்குமா? இப்ப அடுத்ததை படிக்கிறேன் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தமக்கு தாமே வரம்பு மீறிய அடியார்களே. அல்லாஹ் யாரை கூப்பிடுவான்? வரம்பு மீறின அடியார்கள் சொல்றான். பாவத்தை உச்சத்தில் அடிக்கக்கூடிய அடியார்கள், தனக்கு தானே வரம்பு மீறிய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருள் விதைத்து எழுதி விடாதீர்கள். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அவனை மன்னிப்பு மிக்கவன், நிகழ்ல அன்பான் என்று இறைவன் கூறுகிறார் என நபியே கூறுகிறார். வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்ல வருது தெரியுமா? பார்க்கிறோம். நம்மளுடைய பார்வையில ஒருத்தன் மரணம் இருக்கும், அவனுக்கு சதா என்ன செய்யும்? அடி தட்டி மூக்கு மேல கோவம் இருக்கும். பார்க்கிறோம், எல்லா ஊர்லயும் பார்க்கலாம். அவனை பார்த்தா வாயில திறந்தா கொச்சையான வார்த்தை, நல்ல வார்த்தை வராது. வீட்டுக்கு கட்டுப்பட மாட்டான், ஊருக்கு கட்டுப்பட மாட்டான், போலீஸ் கட்டுப்பட, யாரும் கட்டுப்பட மாட்டான். அவனுடைய செயலை பார்த்தாலே ஒரு ரவுடித்தனமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அவனை கண்டால வெறிச்சு ஓடக்கூடிய நிலையில, நல்லவங்களை வெறிச்சு ஓடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே என்ன செய்வான்? விவாதத்தா மாறக்கூடிய காட்சி பார்க்க, நல்லவன மாறக்கூடிய காட்சி பார்க்க, இவ்வளவு தாடி வச்சுட்டு கூட ஆச்சரியம், மூக்கு மேல விரல வைப்போம். இப்படா இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஒரு என்னென்ன பாரு அத்தனையும் செய்வான். இவங்க மோசடி பண்ணிக்கிட்டு இருப்பான், புறம் பேசிக்கிட்டு இருப்பான், மது அருந்திக்கிட்டு இருப்பான், மக்கள்கிட்ட பத்தி இது பேசிக்கிட்டு இருப்பான், சீண்டிக்கிட்டு இருப்பான், அடிச்சுக்கிட்டு இருப்பான், கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனாடா அப்படியா? நம்ம
அது என்ன தெரியுமா? உள்ளத்தை யாரும் அறிய முடியாது. அவங்களோட உள்ளத்துல தேடல் இருக்கும், விளங்காது, மார்க்கம் விளங்காது, அல்லாஹ்வுடைய அச்சம் விளங்காது, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை விளங்காது, இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் விளங்காது. ஆனா அவன் செய்யக்கூடிய செயல்களை கூட செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள அழுவோம். ஏன்டா நம்ம போய் இருக்கோம், ஏன்டா அவனை ரோட்ல போறோம் கூப்பிட்டு தட்டி விட்டோம், ஏன்டா அந்த கார் கண்ணாடி உடைச்சோம், ஏன்டா அவனை போய் பச்சை பச்சையா பேசணும், ஏன்டா அம்மாவை திட்டுனா அடிச்சோம், ஒண்ணு ஒண்ணா அவன் செஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்? உள்ளுக்குள்ள வருந்தோம். இவனை தான் கூப்பிடுவான்ல. இந்த மாதிரி ஆளுகளை தான் என்ன செய்வான்? இங்க வாப்பா, நீ என்ன பாவம் வேண்டாலும் செஞ்சுக்க, நீ என்ன எத்தனை கொலை வேணாலும் பண்ணிக்க, நீ எத்தனை கருப்பொழி வேணாலும் பண்ணிக்க, நீ எத்தனை மோசடினாலும் செஞ்சுக்க, நீ எவ்வளவு பாவம் வேணாலும் செஞ்சுக்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மட்டும் நீ விரக்கிறது இல்லை. கூப்பிடுறான், வா உள்ளுக்குள்ள. நீ அதை பத்தி நீ கவலைப்படுறியா? நமக்கு ஒரு வழி கிடைக்க நினைக்கிறியா? வாரா நான் உன்னை காப்பாற்றுறேன், வாரா உன்னை நான் மன்னிக்கிறேன், வாரா உன்னை அரவணைக்கிறேன். அந்த வார்த்தை தான் இது. இது எல்லா ஆண்களுக்கு பெண்களுக்கு அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையில உதாரணத்துக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்துல அல்லாஹ் ஹதீஸ் சொல்றாங்க, ஒருத்தன் இதே மாதிரி மறுடன் என்ன சொல்றது, அவனுடைய செயலை பார்த்து ஒரு செயல கூட நல்ல செயலா இருக்காத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில பாதி தூரம் கடந்து போயிடுச்சு. அவனை கண்ட ஒவ்வொரு கண்டுக்கும் 99 கொலை பண்ணிவிட்டான். அந்த ஹதீஸ்ல வருது, 99 பேரை கொலை தள்ளிவிட்டான். ஏன்டா மறைக்கிற, ஏன்டா பண்றா? அடுத்த வார்த்தை ஒண்ணும் கிடையாது. எதுக்கா மறைச்சா? ஒரே சீவு. எதுக்கிட்ட பார்த்து சிரிச்சா? ஒரே சீவு. இதுதான் அவனுக்கு பொழுதுபோக்கு. அந்த அளவுக்கு ஒரு அராஜக பேர்வழி, யாருக்கும் கட்டுப்படாத பேர்வழி, பாவத்தை தவிர எதுவுமே தெரியாத ஒரு நிலையில அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல என்ன செய்வான்? அந்த மனிதன் உள்ளுக்குள்ள அழுகுறான். ஏன்டா நம்ம அப்படி செய்யறோம்? எதுக்காக ஒரு முரட்டத்தனமா இருக்கிறோம்? ஏன் அந்த உயிர்களை கொள்றோம்? நமக்கு விமோச்சனம் கிடைக்காதா? நமக்கு பாவம் பண்ணி போறாதா? அவனை என்ன ஈமான் கொண்டவன், நமக்கு ஒரு வழி கிடைக்காதா? எங்க யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறது? அவனுடைய நிலை தடுமாற்றமா வருது, உள்ளுக்குள்ள மனசு அழுவுது. ஆனா மரண மாட்டம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம சாவறதுக்கு முன்னாச்சு நம்ம திருந்தி வாழணும். இனிமேல் யாருக்கும் எந்த விதமா நம்மளால இடைச்சல் இருக்கக்கூடாது, நம்மளால யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, யாருக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நிலையை நம்ம மாத்திக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாப்புல, அந்த ஊரை விட்டு கடந்து ஒரு ஆலிமல் உள்ள ஒரு நோக்கி போறாங்க. போயிட்டு இருக்கு, எதிர்த்தாப்புல ஒரு ஆலிம் வர்றாரு. அந்த ஆலிம் வந்துகிட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டாப்ல, இந்த ஆலிமை பார்த்தாரு. அந்த ஆலிம் வர்றாப்புல, இவர்கிட்ட போய் நம்ம ஒரு முடிவு கேட்போம். அல்லாஹ் மன்னிப்பானா நம்மளை அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிச்சு அவன் அரவணைச்சுக்குருவானா, நம்மளை நல்லடியாரோட சேர்ந்துக்குருவானான்னு அவர்கிட்ட நம்ம இது கேட்போம். நம்ம எல்லாரும் உள்ளதுதான். நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நமக்கு ஒரு உறுத்தல் வருது, அது நம்ம மார்க்க போய் கேட்போம்ல, ஏங்க இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு, இதுக்கு என்னங்க பரிகாரம்? நமக்கு அவங்க சொல்லுவாங்க, மார்க்கத்தை படிச்சு ஹதீஸ்ல போவாங்களே இந்த மாதிரி பரிகாரம், இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஏழைக்கு நீங்க உணவு கொடுங்க, இப்படி செய்யுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையே நடந்துச்சு. நான் ஜப்பான்ல இருக்கும்போது என்ன செஞ்சேன், ஒரு டெலிபோன் பில்ல ஷேரிங்ல வாங்கி கட்டலாம், அலட்சியமா இருந்துச்சு. அது பிரைவேட் கம்பெனி தான். ஊருக்கு வந்த பிறகு எனக்கு அது உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது புரியுறதுக்காக சொல்றேன், உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னடா நம்ம இன்னொருத்த காசை வாங்கி நம்ம பாட்டு செலவு பண்ணிட்டு கட்டாம வந்தோமே, ஆனா எல்லாத்தையும் காசை சரி எங்க ரூம்ல ஒன்றை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. என்ன வழி, நம்ம ஜப்பானுக்கும் போக முடியாது, அதுக்கு கட்டுறதுக்கு வழி இல்லையே, என்னால உறுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆலிம்கிட்ட அல்தாபி தலைவராக இருந்தார். அவர் வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேங்க, எனக்கு உறுத்துது, நான் அதுக்கு என்னங்க பரிகாரம்? அவர் ஒரு பரிகாரத்தை சொன்னார். நீங்க அந்த மாதிரி கட்ட முடியாது, தர்மம் செஞ்சிருக்காங்க, தர்மம் செஞ்சிருக்கா அல்லாஹ் மன்னிச்சுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அது இதுக்கு நம்ம எல்லாத்தையும் உள்ளதுதான். அது நம்ம ஏதோ நம்மளை அறியாம ஒரு வரம்பு மீறிட்டோம், வரம்பு மீறி பேசிட்டோம், நம்ம செயலால ஒருத்தருக்கு தொந்தரவு பண்ணிட்டோம், இதுக்கு நம்ம உறுத்துது, அவர் மௌத்தா போயிட்டாரு, எல்லாரும் காண முடியல, மன்னிப்பு கேட்க முடியல, இப்ப அவர் மன்னிச்சாதான் நல்லா மன்னிப்பான். இப்ப நம்மளுடைய நிலை என்ன? ஆள்கிட்ட கேட்கணும், அவங்க ஒரு தீர்வு சொல்லுவாங்க, இப்படி செய்ய. இது மாதிரி இந்த ஆளே வர்றாரு, வந்துட்டு இருந்து ஆலிம்கிட்ட கேட்கிறாரு, ஆலிம்கிட்ட விஷயத்த சொல்றாரு. நான் பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கிற வயசு வர
என்ன வாழ்க்கையில நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், 99 கொலையை பண்ணிக்கிட்டேன், இவ்வளவு தற்கொலை பண்ணி போயிட்டேன், இவ்வளவு மோசடி பண்ணிக்கிட்டேன், எனக்கு எல்லாம் மன்னிப்பானாங்க. அந்த அறிஞர்கிட்ட கேட்கிறார், அறிஞர்கிட்ட கேட்கிறார். அந்த அறிஞர் அடுத்த வார்த்தை மகவி பேர்ல ஒன்னு எல்லாம் மன்னிப்பானு சொல்லி அந்த வார்த்தை சொல்றாரு. ஒன்னு எப்படி எல்லாம் மன்னிப்பான், நீ மனுஷனா நீ அது திருப்பி அந்த ஊருக்கு போனோம். இயற்கையா உள்ளது ரத்தத்துல ஊர்னா இல்ல, எடுத்தான் கத்தியெல்லாம் ஒரே செய்ய அவரே போட்டு தள்ளிட்டான். செஞ்சுரி அடிச்சுட்டானா 100 முடிச்சு. 100வது கொலையே பண்ணிட்டாரு. கோபம் கொப்பளிக்க ஒரே வீச்சு அவர் தலையை உருப்பிடுச்சு. திருப்பி இந்த மாசம் அழுவுது. ஆனா இவர்கிட்ட போய் நம்ம இது கேட்க வந்தோன்னே, நம்ம அவசரப்பட்டு இவரையும் போட்டு தள்ளிட்டேன்னு செஞ்சுரி அடிச்சுட்டோமே, நம்ம 100 கொலையே பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு மீண்டும் மனது அழுதவராக மனது வருந்தியவராக அந்த ஊர் அந்த ஆலிமலை ஊர் நோக்கி போறாரு. போயிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு ஆலிமை சந்திக்கிறார். மீண்டும் ஒரு ஆலிமை சந்திக்கிறார். அவர்கிட்ட எல்லா அவர்தான் சொல்றாரு. இந்த சமீப அங்கே கூட கொஞ்சம் ஒரு போட்டதெல்லாம் அந்த ஆலிமை போட்டுதல்னே சொல்லுவோம். அவருக்கு உயிர் பயம் இருக்கும் வராதா, நம்மளும் அவனை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாக்க நம்மளையும் போட்டு தள்ளிடுவான்ட்டு அவருக்கு பயம் வரும்ல. அவர் சொல்றாரு, அவர் இயற்கை அந்த மார்க்கத்தை பக்குவமா சொல்றாரு. எப்ப நீ என்ன பாவம்னா செய், இந்த வசனத்துக்கு ஒப்பானத அந்த அவங்களுக்குள்ள வசனத்தை இருக்கத்தான் செய்யும். அவங்க அந்த முன்வாழ்ந்த சமுதாயத்துக்கும் இறக்கப்பட்ட வசனங்கள் நல்லா தான் இறக்கலாம். இதே மாதிரி இறக்கிதான் இருப்பான். அந்த வசனத்தை ஓதி நீ கவலைப்படுற, என்ன பாஞ்சா நீ உயிரோட இருக்கிற, இன்னும் நீ மூத்தா போகல, அல்ல கேட்க, அல்ல மன்னிக்க கூடியவன், அல்ல மகத்துவம் மிக்கவன், அவன் அருளாளன் கருணையாளன், அவன்கிட்ட கேட்டா நல்லா மன்னிப்பான்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்றார். அந்த டேட்ல என்ன செய்யலாம், அல்லாஹ் அவருடைய ரூஹை அவரை மரணத்துக்கான மலக்குகளை அனுப்புறான். 2 மலக்குகளும் வர்றாங்க. யாரு இந்த நிகழ்ச்சி முடியத்தோட 2 தரப்பு மலக்குகளும் அவரை உயிரை பிடிக்க வர்றாங்க. ஒரு மலக்குகள் நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், இன்னொரு மலக்கு தீயடியானை பாவிகளை கைப்பற்றக்கூடிய அந்த அந்த கடுமை காட்டக்கூடிய மலக்குகள். 2 பேரும் வர்றாங்க. 2 பேரும் போட்டி போடுறாங்க. இவன் கெட்டவன், இவன் நான் தான் ஒரு கைப்படுறான், அல்லாவோட செட்டிங் இது. இன்னொரு சொல்றாரு, இல்ல இவன் திருந்திட்டான், அல்லாஹ் திருந்தி வந்துட்டான், அது 10 ரூபா கேட்டுவிட்டான், இவன் அதுக்காக பிரச்சாரப்பட்டு விட்டான், அல்லாட பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டான், அல்லாஹ் நாங்க மன்னிச்சிருப்பான், நாங்கள் தான் கைப்பற்றோம் சொல்லி நல்லடியார்களுடைய வழக்குகள் என்ன செய்யறாங்க, அதை அவங்க கைப்பற்றுறாங்க. 2 பேருக்கும் போட்டி. 3ஆவதாக ஒரு மலக்கு அல்ல அனுப்புவோம். இந்த 2 மலக்குகளுக்கும் தீர்ப்பு சொல்லுவதற்காக 2 பேருக்கும் போட்டி, நீயா நான். 3ஆவது அவர் மலக்கை அனுப்புவோம். அனுப்பி அவர் வர்றாரு. அவர் என்ன செய்யறாரு, இவர் இருங்கப்பா, இவர் அவர் கிளம்பின ஊர்ல இருந்து, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, திருத்துறைப்பூண்டி தோசாப்பட்டினம் நல்ல ஆலிமா சந்திக்கு, அது திருத்துறைப்பூண்டியில அந்த பாய் வர்றாப்புல, அந்த பாவம் செஞ்ச மனுஷன் வர்றாப்புல. அப்ப மலக்குகளுக்கு அல்ல கட்டளை இருக்கிறான், அவர் அங்கிருந்து வந்த தூரத்தை நீங்கள் அலங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. அவர் வந்த தூரம் அதிகமானால் அந்த ஆலிம்களுடைய இந்த பத்துவா கேட்டு அதை பிரச்சாரப்பட்ட எல்லாம் மன்னிப்பானால் அந்த வருந்தி கேட்கறதுக்காக வந்தாப்பே அந்த தூரம் அதிகமானால் நல்லடியார்கள் மலக்கள் அந்த ஒரு தொகை கைப்பற்றிருக்காரு. இல்லை அவர் வந்த தூரம் இன்னும் குறைச்சுதான் இருக்கு, அது இன்னும் தோசாப்படுறதுக்கு பாதி தூரம் வரலன்னு அந்த மைனஸ் ஆனால் தீயடியார்கள் கைப்பற்றுதல் என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த மெஷர்மெண்ட் எடுக்கப்படுது, அல்லாஹ்வால் மெஷர்மெண்ட் எடுக்கப்படுது. ஆனால் அவர் வந்த தூரம், அந்த ஆலிமை சந்திப்பதற்கு வந்த தூரம் குறவுதான். சட்டப்படி தீய பாவிகளை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் தான் அவருடைய உயிரை கைப்பற்றணும். இந்த மனிதர் பிரச்சாரப்பட்டு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடி வந்தார, இந்த ஒரு காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு கட்டளையிடுகிறான், பூமியை நீ நீட்டி கொள்ளுங்க. அவர் தேடி வந்த தூரத்தை நீ அதிகமாக்கி கொண்டு பூமிக்கு கட்டளையிட்டதாக அந்த செய்தியில வருது. இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன செய்யுது, அப்ப அளக்குறாங்க, அவர் வந்த தோசாப்படுறது தூரம் நெருங்கிட்டாரு, அந்த அளவுல காமிக்குது. அப்ப யாரு கைப்பற்றணும், நல்லடியர்களுக்குள்ள மலக்குகள் கைப்பற்றணும்.
கண்ணியத்திற்கு எல்லாம் நல்லடியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சோண்டு சிந்திச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லல, ஒரு வருஷம் தொழுவல, ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணல, இவனால யாரும் பயன் இல்லை. செஞ்சது பூரா பாவம், செஞ்ச செயல் கூட அனைத்து நரகத்துக்குரிய செயல், அனைத்து அராஜகமான செயல். நல்லடியா எப்படி மாற்றினாங்க? அந்த உள்ள கிணக்குல உள்ள அந்த நிலை, அவருடைய வருந்துதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அறிஞ்சவன், உள்ளத்தை அவன் தான் அறிஞ்சவன். நம்ம அறியாது, நமக்கு வெளியே சொல்றதான் தெரியும். ஒருத்தனை பார்த்து தீயவனா நான் முடிவு பண்ணுவோம், ஒரு பொண்ணை பார்த்து கெட்டவனா முடிவு பண்ணுவோம். அவன் உள்ளுக்குள்ள என்ன செஞ்சா நமக்கு தெரியாது. ஒரு விபச்சாரி அந்த விபச்சாரம் தொழில் நான் நிறைய ஹதீஸ்ல கேட்டிருக்கிறோம். அந்த விபச்சாரத்துல தான் என்ன செய்யற, தன்னுடைய வாழ்க்கை பூரா ஓடுது, தன்னுடைய இல்லறத்தை, தன்னுடைய பிள்ளையுடைய படிப்பு செலவு, பிள்ளை வளர்ப்பு செலவு எல்லாம் அந்த விபச்சார தொழில் தான் ஓடுது. உங்களை என்ன நினைப்போம், இந்த பெண்ணை நம்ம சாதாரண என்ன நினைப்போம், விபச்சாரத்தை மொழியார தொழில பண்றோம்ல, நரகத்துக்குரியவர்கள் நம்மளே தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடும். நல்லா கொடுக்க வேண்டியது நம்மளே என்ன செய்வோம், நரகத்துக்குரியவர்கள். இப்படிதான் நம்மளுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வையாளர் இவன் நிறைய கெட்ட நஜீஸ் தொடக்கூடாது, கிட்ட போக கூடாது, எல்லாம் என்ன செய்வோம், ஊர்ல இருந்து ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கணும். இவன் சொல்றோம், அவனும் ஒரு சுபம் நல்லா சொல்றான். ஒரு தொழுவல, ஒரு ஆளுக்கு தான தர்மம் பண்ணல, ஒரு நோம்பு நோக்கல, ஒரு தகஜத்து தொழுவல, ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதல, எப்படி சொல்ல போற? ஒரு வழியில வந்து விட்டு இருந்த பெண், ஒரு நாய் கடுமையான வறட்சி, தாகம், கேணியில தண்ணி இருக்கு, இதை பார்த்து பார்த்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வறட்சி அணைக்குது. பாக்குறா, கல்லுக்குள் ஈரம்னு சொல்லணும்ல, பாக்குது, அந்த பெண்ணு பாக்குது. பார்த்துட்டு என்ன செய்யுது, இந்த நாயுடைய தாகத்தை தணிப்பதற்காக தன்னுடைய உடம்புல உள்ள அந்த சேலையை, அந்த துணியை எடுத்து அந்த கேணியில விட்டு அந்த தண்ணியை புழிஞ்சு அந்த நாய்க்கு அந்த தாகத்தை தீர்த்து. நிறைய ஹதீஸ்ல கேட்டதுதான். அந்த ஒரு காரணம் ரப்பனா பொருந்திட்டான். அந்த ஒரு காரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்துவமிக்கவன் பொருந்தி கொண்டான். அந்த ஒரு காரணம் அந்த பெண் மீது நிறுத்தி கொண்டான். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சான், எல்லாத்தையும் தூரமாக்கான். கருணையால் சோனத்திற்குரிய பெண்ணாக மாற்றினானா இல்லையா? இதே சொல்லு நமக்கு. ஒரு பெண், இன்னொரு பெண் நல்ல இபாதத்தானவர், நல்ல சாலிகானவர், நல்ல பொறுமையானவர், நல்ல தர்ம சிந்தனை உள்ளவர், நல்ல தகுதியத்துள்ள கூடியவர், நல்ல ஐவெளித்து விடாமல் சொல்லக்கூடியவர், எல்லாத்தையும் அழகியவர்கள் உரையாடக்கூடியவர், அவர்களால் யாருக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நோன்பு இருக்கக்கூடியவள், நல்ல ஒரு சாலிகான பெண்ணுக்கு உதாரணமானவள். சாதாரணம் சொல்லலாம், அல்ல நரகவாதியாக்கணும். என்ன காரணம்? எந்த தொழுகை நரகங்கிறோம்ல, எந்த நோன்பு நோக்கவில்லை என்றால் நரகம்னு சொல்றானா இல்லையா? எந்த தர்மம் செய்யவில்லை, எந்த சகாத்து கொடுக்கல நரகம்னு சொல்றானா இல்லையா? அந்த அவளையும் செஞ்சுட்டு நரகம் போக காரணம் என்ன? ஒரு பூனைக்குட்டியை வளர்த்தாங்க, அந்த பூனைக்குட்டியை கட்டி போட்டாங்க. பொடுபோக்கு அது என்ன, இருமாப்பு, திமுரு, அதான் சொல்ல முடியும். பூனைக்குட்டியை கட்டி போட்டு அது உணவாச்சும் போட்டு, கட்டி போட்டியா, பிஸ்கட்டை கொடு, உணவை கொடு, கொஞ்சம் தண்ணியை வை, எதுவுமே கண்டது. அதை அவுத்து விட்டா கூட அல்லாஹ் சொல்றாங்க, அதை அவுத்து விட்டா கூட அது போய் எங்கேயாச்சும் போய் புழு பூச்சிகளை குடிச்சு திண்டு எங்கேயாச்சும் தண்ணியை குடிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வழியில நம்ம கட்டி போட்டு எதுவரை அது சாகுற வரை. இது வேணும்னு செஞ்சாலும் அதை பொழுது திரும்ப பொழுதுபோக்கு, எல்லாத்தையும் அந்த பொழுதுபோக்கு இருக்கு. நல்லா வஞ்சனம், அந்த அந்த இருமாப்புடைய பிரதிபலிப்பு. அதெல்லாம் என்ன செஞ்சான், உன்னுடைய தனிச்சைத்தொழில் ஈடுபடலையே, அல்லாட்ட உன்னுடைய நோன்பு ஈடுபடலையே, உன்னுடைய சக்காத்து ஈடுபடலையே, உன்னுடைய தொழுகை பார்த்து நல்லறங்கள் நற்பண்புகள் ஈடுபடலையே. இந்த ஒரு காரணம் அல்லாஹ்வை சினம் கொள்ள வைத்தது, கடும் கோபம் கொள்ள வைத்தது. வெங்கத்துக்குள்ள நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம தொழுகிறோம், வணங்குறோம், நோம்பு நோக்கிறோம், நம்ம எந்த விதமான யாருக்கும் மோசடி பண்ணல, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, நம்ம விபச்சாரம் பண்ணல, சரியான முறை நடந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு சொர்க்க நிச்சயம் கிடையவே கிடையாது. இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான், அல்லாஹ்வுடைய அருள் வேணும். நீங்க நம்ம இபாதத்து காரணமாக ஒருவரும் முடியாது. இது நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய செயல்பாடுகள்.
இதுல என்ன செய்யுது, நமக்கு இருமாப்பு வந்துடக்கூடாது. நான் தொழுவையாளியா, நான் தினமும் குர்ஆன் ஓதி வர்றையா, நான் அவ்வளவு தர்மம் செய்யறையா, எனக்கு என்னையா, எனக்கு எல்லாம் சொர்க்கத்தை தந்துடணும். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த இந்த இபாதத்தோட அல்லாஹ்வுடைய அருள் இருக்கணும். நம்ம உள்ள கிடங்குல என்ன செய்யணும், பெருமை தான் இருக்கக்கூடாது, கருவு இருக்கக்கூடாது. சாதாரணமான அடிமை. அல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடிமை, கொத்தடிமை. இப்படிதான் அல்லாஹ் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ் தூதருடைய வார்த்தை என்ன இருந்துச்சு, என்னை புகழாதீர்கள், என்னை உயர்த்தாதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்கள, நமக்கு நம்மளுடைய நிலையை என்ன செய்யணும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எங்க நம்ம உங்களுக்கு பாவம் செஞ்சுட்டோம், இத்தனை வயசுல தொழுவ 50 வயசு கலந்துட்டோம், 60 வயசு கலந்துட்டோம், நம்ம தொழுவலைய இனிமே தொழுது என்ன பண்ணி நினைக்காத. அல்லாஹ் சொல்றான், அப்படி நினைக்க என்னாத, நீ வாடா, வருதி வாடா. அதான் நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரிதான், அந்த வாசனத்தை அப்படித்தான், நீ என்ன வேணா செஞ்சு, எத்தனை கொலை வேணாலும் பண்ணிக்க, 100 கொலை பண்ணணும் மன்னிக்கல, எத்தனை கற்பழிக்கலாம் பண்ணிக்க, நீ உயிரோட இருந்த அல்லாட்ட போனா அல்லாஹ் அரவணைக்க தயார். சுப்ஹான் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ்வுடைய கருணைக்கு இது ஈடு சொல்ல முடியுமா, நம்ம ஓமை சொல்ல முடியுமா? இது அல்லாஹ்வுடைய கருணை. அப்ப என்ன செய்யணும், நம்மளுடைய மனசுல ஒரு நாள் விட்டுட்டோமே, இந்த இபாதத்தை விட்டுட்டோமே, இந்த தொழிலை விட்டுட்டோமே, இந்த குர்ஆனை ஓத விட்டுட்டோமே, நம்மளுடைய இத்தனை வயசாயிருச்சு, நமக்கு இன்னும் அரபி தெரியலையே நினைக்காது. முயற்சி, அல்லாஹ் உனக்கு உதவி புரிவான், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் அரவணைப்பான் என்று அந்த இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்கள, நம்ம என்ன செய்யணும், நம்மளே நம்ம வருதிக்கிற அல்லாஹ் மட்டும் ஒப்படைச்சிருக்கோம். ஒரு போது இருமா கூடாது என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிற வாகை கவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.